வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல முக்கியமான செய்தி ஒன்று பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா ஈரானோட 3 அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது ரொம்ப கடுமையான பாதிப்பை உலகத்தில் ஏற்படுத்தும். ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்கா தலையிடாமல் இருந்தாங்க. இஸ்ரேல் மட்டும்தான் ஈரானோட தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. 2 நாடுகளும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா தலையிட்டு 3 ஈரானோட முக்கியமான அணு உலைகளில் தாக்குதல் நடத்தினது உலகத்தில் போர் தொடர்றதுக்கான பெரிய அறிகுறியை ஏற்படுத்தியிருக்கு. இது ரொம்ப மோசமான செயலாக இருக்குது. இதனால் நம்ம இந்திய பொருளாதாரம் மட்டுமில்ல, உலகத்தில் உள்ள எல்லா பொருளாதாரமும் பாதிக்கும். இந்தியாவில் ஏற்கனவே விலைவாசி உயர்வாக இருக்குது. இதில் பெட்ரோல் விலையெல்லாம் இன்னும் கடுமையாக உயர்ந்துக்கிட்டு போகுது. சிலிண்டர் விலையும் உயர்ந்துக்கிட்டு போகுது. இது ரொம்ப மோசமான பாதிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த அணுகுண்டு நேற்று தான் வெடிச்சிருக்கு. இதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தை பார்க்கணும். நம்ம முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். உலகின் முன்னணி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமான சுஸ்லான் எனர்ஜி ஆந்திர பிரதேசத்தில் கர்னூலில் உள்ள ஆலையில் 170 மெகாவாட் காற்றாலை திட்டத்திற்கான ஆர்டரை பெற்றிருக்கிறாங்க. ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சுஸ்லான் அதன் மேம்பட்ட S144 காற்றாலை ஜெனரேட்டர்களில் ஹைப்ரிட் லேட்டிஸ் டவரை HLTயை வழங்கும். இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 3.15 மெகாவாட் திறன் கொண்டது. இப்போ உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் ஆணையிடுதல் மற்றும் நீண்டகால செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு சேவைகள் உட்பட அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆலையில் என்று நிறுவன தலைமை அதிகாரி JP சலசனி சொல்கிறாரு. மேலும் அவர் கூறும்போது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கும் தொழிற்சாலைகள் முதல் வீடுகள் வரையிலான அன்றாட நுகர்வுக்கும் இடையிலான முக்கியமான இணைப்பாக டிஸ்காம்கள் உள்ளன. நம்பகமான செலவு, குறைந்த செலவு, சுத்தமான மின்சாரத்தை மேம்படுத்துதல் தேசிய கட்டாயமாக உள்ளது. 2025 நிதியாண்டில் சுவிட்சர்லாந்து அதன் 4ஆம் காலாண்டில் 573 மெகாவாட் மின்சாரத்தை சாதனை அளவில் விநியோகிச்சிருக்கு. இதன் மூலம் மொத்த விநியோகத்தில் 1.55 ஜிகாவாட்டை உயர்ந்திருக்கு. ஆர்டர் புத்தகம் பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத அளவு 5.6 ஜிகாவாட்டாக உயர்வு எட்டியிருக்குன்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம சுவிட்சர்லாந்து எனர்ஜியை பற்றி சமீபத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். சுவிட்சர்லாண்டை என்ன விலைக்கு கன்சிடர் பண்ணலாம், எப்போ கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கோங்க. HDFC பேங்கோட HDB ஃபைனான்சியல் IPO பற்றி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். IPO ஓப்பன் 25, 26, 27 3 நாள் நம்ம அப்ளை பண்ணலாம் ஜூனில். அதாவது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஜூன் 27. அப்புறம் ஜூன் 1ஆம் தேதி அலாட்மெண்ட் பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு IPO கிடைக்கலண்டா உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் ஜூலை 2ஆம் தேதி NSE மற்றும் BSEலையும் லிஸ்டிங் பண்ணுறாங்க. நம்ம ட்ரேடு பண்ணலாம். இதுதான் இதோட டீட்டெயிலு. அப்புறம் ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம். 700 ரூபாயிலேருந்து 740 ரூபா வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அப்புறம் ஒரு லாட் 20 ஷேரு, கிட்டத்தட்ட 13 லாட் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 260 ஷேர் மொத்தம் வரும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 13 லாட் அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லாட்லேருந்து. ஒரு லாட் 20 ஷேரு. அப்போ ஒரு லாட் 20 ஷேர்னா அதிகபட்சம் 14,800 ரூபா வரும் ஒரு லாட்டுக்கு. மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 1,92,400 ரூபா வரும் அதிகபட்ச தொகை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு. அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் இதோட டீட்டெயிலு. அப்புறம் மொத்த தொகை பார்த்தீங்கன்னா இந்த 12,500 கோடி இதோட மதிப்பு. அப்புறம் IPO மதிப்பு. அப்போ டோட்டல் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது 16,89,18,919 ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. ரேட்டிங் ஏஜென்சி என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க லிஸ்டிங் 814 சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ 10% டிஸ்கவுண்டில் கிடைக்கிறதா நம்ம பார்க்கலாம். அப்புறம் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்க அறிக்கையை பார்க்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 1,200லேருந்து 1,250 வரைக்கும் வர்த்தகம் செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறாங்க. இப்போ என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா IPOவில் கிடைச்சா லிஸ்டிங் கெயினில் வெளியில் பிறகு இறங்கவும் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சமீபத்தில் RBI தங்க நகை கடன் வழங்கும் விதிமுறைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். சிக்கலில் இருக்கும் முத்தூட் அண்ட் மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் தங்க நகை கடன் குறித்து ரிசர்வ் வங்கியின் விதிகள் இந்த துறையின் வணிக மாதிரியில் ஒரு தீவிரமான மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி S&P குளோபல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் RBIயின் இந்த புதிய வரி விதிகளினால் தங்க நகை கடன் வழங்கும் நிறுவனங்கள் பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டி வரும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் புதிய விதிகளில் 2.50 லட்சம் வரையிலான கடன்கள் LTV 75% முதல் 80% வரை, 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு 80% வரை,
5 லட்சத்துக்கு மேல் உள்ள கடன்களுக்கு 75% அதிகரிக்கப்பட்டுள்ளது. எல்டிவி வந்து லோன் டு வேல்யூ, சொத்தின் மதிப்பிற்கேற்ப கடன் வழங்குதல். இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா வங்கி மற்றும் வங்கி சாரா நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அதாவது என்பிஎஃப்சி நிறுவனங்கள், உதாரணமாக முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்கள் அதிக மாற்றங்களை சந்திக்க நேரிடும்னு இந்த S&P குளோபல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் புதிய விதிகளின்படி ஏப்ரல் 1, 2026 வரை அவகாசம் இருக்குது. ஆனால் இந்த விதிகள் வந்து தங்க நகை கடன்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிறுவனங்களுக்கு என்பிஎஃப்சி நான் ஃபைனான்சியல் பேங்க் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் S&P குளோபல் எச்சரிக்கிறாங்க. மணப்புரம் என்ன விலைக்கு வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம RBI நகைக்கடன் பாலிசி வந்த பிறகு பேசின வீடியோ இருக்குது, அதோட லிங்க் இருக்குது. அதை பார்த்து கன்சிடர் பண்ணுற ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதை என்ன விலைக்கு வாங்கலான்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.